முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தாராபுரம் மற்றும் காங்கேயம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் 1-to-1 சந்திப்பில் ஈடுபட்டு ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். இந்த தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த 1-to-1 சந்திப்புகளுடைய முக்கியத்துவம் என்ன? இது பற்றின விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. தாராபுரம் மற்றும் காங்கேயம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் 1-to-1 சந்திப்பை அண்ணா அறிவாலயத்துல நடத்தி வருகிறாரு. 2 சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த நிர்வாகிகளும் இந்த ஆலோசனையில பங்கேற்றிருக்கிறாங்க. இந்த தாராபுரம் காங்கேயம் பொறுத்த வரைக்கும் அமைச்சர் தொகுதியாக இருக்கிறது. அமைச்சர் இருக்கக்கூடிய தொகுதியில தற்போதைய கள நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் கருத்துக்களை கேட்டு வராரு. ஏற்கனவே 105 தொகுதி சட்டமன்ற நிர்வாகிகளை இதுவரை முதலமைச்சர் சந்தித்திருக்கிறார். ஒவ்வொரு தொகுதியிலையுமே திமுகவுக்கான சாதகம் பாதகம் என்ன, திமுகவின் பலம் எப்படி இருக்கிறது அப்படின்லாம் கேட்டறிந்து அதற்கு ஏற்ற மாதிரி 2026 சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர்களை தேர்வு செய்வது, தேர்தல் பணிகளை ஆற்றுவது போன்று பல்வேறு வியூகங்களை வகுப்பதற்கு திமுக திட்டமிட்டிருக்கிறது. அதற்கான ஒரு 1-to-1 சந்திப்பை தான் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இப்போது அண்ணா அறிவாலயத்துல நடத்திட்டு வராரு. நன்றி ரமேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888838. இமெயில் advt@dttv.in.